இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்போ சோழி பிரசனம் பத்தி பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு நெறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். சோழி பிரசனம்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதாவது சோழி பிரசனம்னா பார்த்தீங்கன்னா, அதாவது சோழிகளில் கொண்டு பார்க்கப்படுறது தான் சோழி பிரசனம். அதாவது மகாலட்சுமி வாசம் செய்கிற சோழிகளை வச்சு தான் வந்து இந்த சோழி பிரசனம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மும்மூர்த்திகள் வந்து இந்த சோழியில் வந்து உட்காருவாங்க. அந்த சோழி கட்டத்தில் வந்து உட்காருவார்கள். அவங்கள வச்சு தான் வந்து நம்ம பிரசனம் பார்த்து சில விஷயங்கள், அதாவது இப்போ வந்து ஒரு புது வருஷம் பிறக்குதுன்னா அந்த வருஷம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சோழி பிரசனம் மூலம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ராசிக்கு நல்லா இருக்கா, இப்போ மேஷ ராசி எடுத்திங்கன்னா மேஷத்துலேருந்து நம்ம மீன ராசி வரையே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா சோழி பிரசனம் மூலயமா வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த ராசியில் வந்து இந்த மாதம் எப்படி இருக்குது, இல்லை இந்த வருஷம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யாருக்காவது மேரேஜ் நடக்காமல் இருக்குது, அதுக்கு என்ன காரணன்றதையும் சோழி பிரசனம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் இல்லை, டேட் ஆஃப் பர்த் தெரியல, அதே மாதிரி டைமிங் தெரியல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்லேருந்து எல்லாமே குறித்து வச்சுக்கிறாங்க. பட் அந்த காலத்துலலாம் வந்து டைமிங் தெரியாது. சித்திரை மாதம் பிறந்தாங்க, கார்த்திகை மாதம் பிறந்தாங்க, இப்படி தான் வந்து எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் அந்த டைம் சொல்லிட்டு யாருமே சொல்கிறதில்ல. பௌர்ணமியில் பிறந்தான் என் பையன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் போட்டு அவங்களுடைய அதாவது என்ன லக்னம் நிற்கிது, என்ன ராசியில் நிற்கிதுன்றதை வந்து சோழி பிரசனம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொலைஞ்ச பொருட்கள், ஏதாவது வீட்டில் சில பொருட்கள் தொலைஞ்சிச்சுன்னா அது எந்த இடத்துல எந்த திசையில் போயிருக்கு, இல்லை எந்த இடத்துல இருக்குது, அதுவும் வந்து சோழி பிரசனம் மூலமாக பார்க்கலாம். இல்லை ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் நல்லா இருக்கா, இல்லை வாங்கலாமா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை வாங்கினா எப்படி இருப்போம், அதையும் பார்த்திங்கன்னா சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம். இல்லை வீட்டில் ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா, அதாவது வீட்டில் ஏதாவது கெட்ட ஆத்மாக்கள், இல்லை யாராவது ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு ஒரு டவுட், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தாலும் சோழி பிரசனம் போட்டு பார்க்கும்போது அதுக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லேருந்து எல்லாருமே வந்து இப்போ ராஜராஜ சோழன்லாம் எடுத்துட்டிங்கன்னா சோழி பிரசனம் பார்த்துட்டு தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அதாவது அவங்களுடைய அந்த இப்போ போருக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆஷ்டாங்க ஜோதிடர்களை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த சோழி பிரசனம் தான் போட சொல்லுவாங்க. ஸோ சோழி பிரசனம் பார்த்துட்டு தான் ஒரு வேலையே அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு சோழி பிரசனம் வந்து அவங்களோட ஊன்றி போயிருந்தது. பட் நாளடைவில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சோழி பிரசனத்தையே நம்ம மறந்துட்டோம். சில பேர் தான் வந்து இதை எடுத்து திரும்பவும் வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சோழி பிரசனத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதாவது சோழி பிரசனம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் இருக்கிற, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தில் இந்த நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிரம்மா வாசம் செய்கிறாரு. அதனால் இப்போ பிரம்மாக்காக வந்து பிரம்மாவும் சரஸ்வதியும் இந்த இடத்துல வந்து நம்ம எழுந்தருள் இருக்கிறோம், அவங்கள நினச்சிக்கணும். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்னினாவே தெரியும் உங்களுக்கு, விஷ்ணு பகவான், அதாவது பெருமாள். இப்போது பெருமாளையும் லக்ஷ்மியும் அந்த இடத்துல வந்து அவங்கள நினச்சிட்டு அந்த 2 சோழியை அங்கே வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமான், அதாவது மீன ராசியில் குருனாவே சிவபெருமான் தான். அப்போது சிவபெருமானை நினச்சிட்டு அந்த இடத்துல சிவபெருமானையும் பார்வதியும் நினச்சிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல எழுந்தருள வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி 3 மும்மூர்த்திகளையும் வந்து நினச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகும். ஸோ அதனால் இவங்க மும்மூர்த்திகளை வர வச்சுட்டாவே போதும். சோழி பிரசனம் பார்க்கும்போது உங்களுக்கான பலன்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சோழி பிரசனம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சோழிகள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன், க்ளோஸ் ஆகி விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் வந்து நீங்கள் சோழி போடும்போது 12 சோழியை வச்சு தான் நான் சோழி பிரசனம் பார்த்துட்ருக்கேன். அதாவது சில பேர் வந்து 108ம் பார்ப்பாங்க, நான் 108ம் பார்த்துட்ருக்கேன். இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்கன்னா 12 சோழி வச்சு தான் நான் சோழி பிரசனம் பார்க்குறது. இந்த 12 சோழிகளை பார்த்தீங்கன்னா ஒரு சோழி வந்து ஓப்பன் ஆகி விழுந்ததுன்னா அதாவது உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நடக்கும், அதாவது பேரும் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் 2 சோழி விழுந்தது அப்படின்னா, அதாவது 2 சோழி ஓப்பன் ஆகி விழுந்தது போடும்போது அப்படின்னா, அதாவது நீங்களை வந்து ரொம்ப நாளாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் தாமதம் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஆகும்னு சொல்லலாம். சப்போஸ் 3 சோழி ஓப்பன் ஆகி விழுந்தது அப்படின்னா தைரிய வீரியஸ்தானம் அதிகமாகும், ஆனால் வந்து நடக்கிற காரியங்கள் வந்து
தாமதம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். சப்போஸ் 4 சுழி வந்து ஓப்பனாகி விழுந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, சுழி பிரசனம் போடும்போது. 4ன்றது வந்து வீடு மனை யோகம்னு சொல்லுவாங்க. பட் அது இதுவும் நம்ம சுழி பிரசனத்துலேயும் அதை நம்ம வச்சுக்கலாம். அதாவது உங்களுடைய ஏதாவது வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வாங்கும்போது அது சக்ஸஸ் ஆகும். 5 சுழி விழுந்ததுன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து சப்போஸ் யாராவது வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, சுழி பிரசனம் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 5 சுழி விழும்போது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்குது. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. எல்லா விதத்துலேயும் ஜெயமாகும்னு சொல்லலாம். அதே மாதிரி 6 விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், பிரசனம் வந்து தப்பாக இருக்குது, உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 7 சுழி விழுந்ததுன்னா எல்லா விதத்துலேயும் ஜெயம்தான். அதாவது தொட்ட காரியம் துவங்கும்னு சொல்லுவாங்க. நினச்ச காரியம் நடக்கும். நீங்கள் என்ன ஒரு விஷயமா இங்கே வந்து சுழி பிரசனம் பார்க்க வந்தீங்களோ அந்த பிரசனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது சக்ஸஸாக தான் முடியும்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லி அனுப்பலாம். அதே மாதிரி கல்யாணத்துக்குன்னு யாராவது பார்க்க வந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி அனுப்பலாம். அதே மாதிரி 8 சுழி வந்து ஓப்பனாகி விழுந்ததுன்னா, அதாவது 8 சுழின்றது பார்த்திங்கன்னா கண்டம் சொல்லுவாங்க, ஏதோ கண்டம் வரப்போகுது, ஸோ நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்கக்கிட்ட நம்ம சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்புறது நல்லது. 9 சுழி ஓப்பனாகி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்து நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப, அதாவது சொல்லுவாங்களே மண் எடுத்தால் கூட பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 10 சுழி ஓப்பனாகி விழுந்ததுன்னா தொழிலில் வந்து நிறைய லாபம் கிடைக்கும். நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் வந்து எதிர்பார்த்த, அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 1000 ரூபாவும், 1000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல வந்து லட்சமாகவும், லட்சமாக எதிர்பார்த்த இடத்துல வந்து கோடி கணக்குலையும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லி அனுப்பலாம். இந்த மாதிரி 11ன்றது வந்து உங்களுடைய லாபஸ்தானம், எல்லா விதத்துலேயும் பணம் வரும், நிம்மதி வந்து, அதாவது ரொம்ப நாளாக கடன் இருந்தவங்க இப்போ கடனாக இருக்குது, அந்த கடன் எப்போ அடையும்னு நினச்சா சப்போஸ் 11 விழுந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து அந்த கடனை அடைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். 12 வந்து விழுந்தது, அதாவது எல்லா சுழியுமே ஓப்பனாகி விழுந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பயணங்கள் ஏதாவது போகிறீங்க, இப்போ ரொம்ப நாளாக வெளிநாட்டு பயணம் போயிட்டுருக்காங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக யாராவது வந்து கேட்டாங்கன்னா 12 சுழி விழுந்தாங்க கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு பயணம் இருக்குன்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நான் சில விஷயங்கள் மட்டும் உங்களுடைய பார்வைக்கு வரணும், அதாவது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சில விஷயங்கள் மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சுழி பிரசனம் பார்க்கும்போது இதோட அதிகமாகவே உங்களுக்கு பலன்கள், என்ன பிரச்சனைகள், இல்லை என்ன தீர்வுகள் அப்படின்றது, என்ன பரிகாரங்கள் எல்லாமே வந்து நம்ம சுழி பிரசனம் போட்டு நம்ம பார்த்து சொல்லலாம்.